துரந்தர் திரைப்பார்வை தேசபக்திக்கு அப்பால். உரி தி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் படத்தின் மூலம் தேசிய அளவில் கவனம் ஈர்த்த இயக்குனர் ஆதித்யதர் அடுத்து கையில் எடுத்துள்ள ஓர் அதிரடியான ஆக்ஷன் களமே துரந்தர். ஏற்கனவே திரையரங்குகளில் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெற்றாலும் தற்போது OTT-யில் ரீரிலீஸ் ஆகி உலக அளவில் பேசு பொருளாகி இருக்கிறது இப்படம். 90களின் இறுதியில் இந்தியாவில் நடந்த சில பயங்கரவாத தாக்குதல் சம்பவங்களை பின்னணியாக கொண்டு அதில் சில கற்பனைகளையும் கலந்து ஒரு முழுமையான கமர்ஷியல் ஆக்ஷன் த்ரில்லர் படத்தை கொடுத்துள்ளார் ஆதித்யதர். பாகிஸ்தானின் லியாரி என்ற பகுதியில் இருந்து கொண்டு இந்தியாவில் நடத்தப்படும் பயங்கரவாத தாக்குதலுக்கு உதவி செய்யும் ஒரு கும்பலுக்குள் இந்தியாவில் இருந்து உளவாளி ரன்வீர் சிங்கை அனுப்புகிறார். இந்திய உளவுத்துறை தலைவர் அஜய் சன்யால் கதாபாத்திரத்தில் வரும் மாதவன் அங்கு அக்ஷய் கண்ணா கதாபாத்திரமான ரஹ்மான் டகைட் தலைமையிலான பலூஜ் கும்பலுக்குள் ஊடுருவும் நாயகன் அவர்களின் சதியை முறியடித்தாரா என்பதே துரந்தர் படத்தின் கதை. பாலிவுட்டில் தேசப்பற்றை ஊக்குவிக்கும் படங்களுக்கு எப்போதுமே பஞ்சம் இருந்ததில்லை. ஆனால் அவற்றில் வெகு சில படங்களுக்கே உண்மைக்கு நெருக்கமாகவும் ஆடியன்ஸை உணர்வு பூர்வமாக ஒன்ற வைப்பவையாகவும் இருக்கும். அப்படியான ஒரு படம் தான் துரந்தர். வெறுமனே தேசபக்தி என்ற ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் அதற்கேற்ற ஒரு நம்பகமாக கதையையும் புத்திசாலித்தனமான திரைக்கதையையும் எழுதி இந்த பிரம்மாண்ட வெற்றியை சாத்தியமாக்கி இருக்கிறார் ஆதித்யதர். சுமார் 3.5 மணி நேரம் ஓடும் இந்த படம் சற்று நீளமாக தெரிந்தாலும் தத்ரூபமான காட்சி அமைப்புகளும் விறுவிறுப்பான திரைக்கதையும் நம்மை படத்தோடு ஒன்ற வைக்கிறது. குறிப்பாக பாகிஸ்தான் அரசியல் மற்றும் நிழல் உலக தொடர்புகளை படம் அக்குவேறு ஆணிவேராக பிரித்து காட்டுகிறது. படத்தில் அதீத தேசபக்தி வசனங்கள் மற்றும் வன்முறை காட்சிகள் இருந்தாலும் சில இடங்களில் அவை ஓவர் டோஸாக போகின்றன. சமீப காலமாக பல படங்களில் சஞ்சய் தத் வீணடிக்கப்பட்டு வந்த நிலையில் இதில் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. ரன்வீர் சிங் மற்றும் சாரா அர்ஜுன் இடையிலான காட்சிகள் கதையின் வேகத்தை குறைக்கின்றன. படத்தின் மெயின் ஹீரோ அக்ஷய் கண்ணா தான் என்று சொல்லும் அளவுக்கு அட்டகாசமான நடிப்பு. அறிமுக காட்சியிலேயே மகன் இறந்த துக்கத்தை கண்களில் சுமந்து கொண்டு அவர் காட்டும் உணர்ச்சிகள் அபாரம். ஒவ்வொரு காட்சியிலும் துல்லியமான ரியாக்ஷன்களால் வசீகரிக்கிறார். ரன்வீர் சிங்குக்கு இது வாழ்நாள் கதாபாத்திரம். ஹம்சா கேரக்டருக்காகவே அளவெடுத்து செய்யப்பட்டிருக்கிறார். சாரா அர்ஜுனுக்கு பெரிதாக நடிப்பு வரவில்லை. எல்லா காட்சியிலும் ஒரே போன்ற முகபாவனை. ரன்வீர் சிங் உடனான கெமிஸ்ட்ரியும் ஒட்டவில்லை. படத்தின் மிகப்பெரிய பலம் சஸ்வந்த் சச்தேவின் பின்னணி இசை. இவ்வளவு நீளமான படத்தை தொய்வின்றி பார்க்க உதவுவதில் பெரும் பங்கு இவருடையது. படம் முழுக்க பழைய ஹிந்தி பாடல்களை பயன்படுத்திய விதம் சிறப்பு. ரம்பா ஹோ ஹவா ஹவா பாடல்கள் கச்சிதமாக பயன்படுத்தப்பட்டுள்ளன. 2 மணி நேரம் ஓடும் படங்களே சரியான திரைக்கதை இல்லாமல் கொட்டாவி விட வைக்கும் சூழலில் 3.5 மணி நேரம் அளவுக்கு மேல் ஓடும் ஒரு படத்தை சில குறைகள் இருப்பினும் சுவாரஸ்யமாக கொடுத்த விதத்தில் இயக்குனர் பாராட்டக்குரியவர். நெட்ஃபிளிக்ஸில் தமிழிலும் காண கிடைக்கிறது. அதீத வன்முறை காரணமாக குழந்தைகளுடன் பார்க்க உகந்த படம் அல்ல என்பதையும் கவனத்தில் கொள்ளவும்.